இந்த கஸ்டமர் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு போல்ட்டு வந்து சரியான டைட் இருக்குது. இப்போ பயங்கர ஹீட்டாக இருக்குது வேறு. இது மறுபடியும் ரிமூவ் பண்ணி மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டெல்லாம் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து கார் வீலில் வந்து ஒரு சில ஒரு போல்ட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த நட்டை மாற்றி மாற்றி போடுறதுனால ஒரு பிரச்சனை வருது. அதனால் இந்த 4 போல்ட்டை ரிமூவ் பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வண்டியில் வந்து பஞ்சர் செக் பண்ணிட்டேன். இந்த தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஆணி இருக்கிறது. இப்போ இந்த இடம் நான் பஞ்சர் போட போகிறேன். ஏன்னா இதில் வந்து கஸ்டமர் இல்லாத ஒரே காரணத்துக்காக வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. ஏன்னா அவர் இருந்து பஞ்சர் செக் பண்ணிட்டு போயிருந்தால் பரவாயில்ல, அவர் இல்லாத ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம அப்படியே பஞ்சர் போட்டுட்டு மாட்டிட்டு பஞ்சர் போட்டு முடிச்சுட்டு பிறகு அந்த கஸ்டமரை கூப்பிட்டு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? உங்கள் வண்டியில் இதே மாதிரி போல்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பேக் வீலாக இருந்ததுனாக்கா இந்த மாதிரி ஜாக்கி போட்டு ஏற்றிட்டு சுற்றி எங்கே இருக்கான்னு ஆணி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பஞ்சர் போடலாம். இதுவே ஃப்ரண்ட் வீலாக இருந்தால் ஸ்டேரிங்கை திருப்பிட்டு ஜாக்கி போட்டு ஏற்றிட்டு நீங்கள் பஞ்சர் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பேக் வீல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.